ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பர்த்டே, அதாவது நேற்று அவங்களுக்கு பர்த்டே, பட் ஆனால் அன்னைக்கு என்னால் போட முடியல. ஸோ அதனால் நான் வந்து இன்னைக்கு போடுறேன். சாய் சந்தியா மினி மினி பிலேட்டட் பர்த்டே விஷஸ் என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம ஃபிக்ஸீஸ் சார்பாகவும் உங்களுக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் அண்ட் சாரி. நான் வந்து டேட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் என்னால் நேற்று போட முடியலை. சாரி சந்தியா. அண்ட் வந்து அவங்க தான் வந்து ஜிம்மின் ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் கோச்சிக்காதீங்க, ஓகேவா சந்தியா? அண்ட் வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான் என்னோட டெலகிராம் சேனல் லிங்க், அதாவது அன்கட் சீன்ஸ் போடுறதுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று வச்சுருக்கேன். அதோட லிங்க்கும் அண்ட் வந்து எஃப்எஃப்க்குன்னு தனியாக ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி அண்ட் இன்ஸ்டாலேயே டப்பிங்க்குன்னு தனியாகவும் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் கொஞ்சம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? அண்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோட இன்னொரு சேனல் யூடியூப்பில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் போய் பாருங்கள், ஓகேவா? நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஜிமின்து தான் ஒரு லைக் வந்து ஒரு ஒன் ஷாட் தான். ரொம்ப லாங்காலாம் நான் கொண்டு போகல. லைக் ஒரு ½ அந்த மாதிரியே அது வந்து முடிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். லைக் வந்து இந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னா அது வேறு. லைக் வந்து உங்களுக்கு பர்த்டே இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இல்லை ஏதாவது ஆனிவர்சரி வருது அன்றைக்கி ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் வந்து எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு இல்லை நாளைக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா என்னால் அது கண்டிப்பாக வந்து போடவே முடியாது, ஓகேவா? அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் ரொம்பவும் பேசிட்டேன். அண்ட் நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மை குடிகார புருஷன், இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஸோ நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஸ்டார்டிங்லேயே ஜிமின்டா செம்ம போதையில் தள்ள ஆடிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளார வர்றாரு. ஏய் பொண்டாட்டி, எங்கடி இருக்க? உன் புருஷன் வந்துட்டேன், வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஏதாவது இருக்காடி உனக்கு? ஒழுங்கா வாடிங்க அப்படின்ட்டு ஜிமின் குடிச்சிட்டு அந்த அளவுக்கு வந்து இது பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கும் நீங்கள் சோஃபாவில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து அவருக்கு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது சுத்தமாக தெரியவே இல்லை. அவ்வளோ போத குடிக்காரன் கண்ணு முன்னாடியே தான்டா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் வந்து உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது? ஐயோ, நீ தான் வேணும்ன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? குடிகார கபோதி நாய் கண்ணு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. எங்க இருக்கேன்னு கூவிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி வந்து நீங்க வந்து ஜிம்மினை பார்த்து அப்படியே மனசுக்குள்ளாரியே அவ்வளோ கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், ஒன்னதாண்டி கூப்பிட்டு இருக்கேன், புருஷன் கூப்பிடுறேன் வரணும் அப்படின்னு எதுவுமே இல்லை அவனுக்கு. நாடி ஒழுங்கா இப்போ நீங்க வர அப்படின்ட்டு அவர் சொன்னதுமே நீங்க டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறீங்க. ஜிம்மின்னு ஜர்க்காகி கீழே விழுந்துட்டாரு. லைக் வந்து திடீர்னு நீங்க வந்து நின்னதுக்குமே பயந்து லைக் கத்திட்டு கீழே விழுந்துடுறாரு. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ பேய் என்ன பயமுறுத்துவ? என் பொண்டாட்டி உன்னை விட பெரிய பேய் தெரியுமா? அவகிட்ட சொன்ன உன்னை அவ்வளோதான், உன்னை பிடிச்சி கட்டி தூக்கி போட்டுருவா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாரு. இது நான் பேயாடா? நான் பேயை விட பெரிய பேயா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த லைக் பில்லோ எடுத்து நல்லா செம்மையா அடிக்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒண்ணுமே உரைக்கவே இல்லை. அவர் டோட்டல் ஃப்ளாட்டு. குடிகார பாவி, இன்னும் போய் கல்யாணம். அப்பவே சொன்னாங்க என் வீட்டுல அவன் செம்மையா குடிகாரனா இருக்கான், வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்காது. நான் தான் வந்து இல்லைன்னு அவனை சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஐயோ அப்படியே கெடடா நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு கோபம் இருந்தாலும் ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்கு ஜிம்மின் இந்த மாதிரி எல்லாம் பண்றது. ஸோ அழுதுட்டே தூங்கிடுறீங்க.
அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்க எந்திரிச்சு எப்பவும் போல உங்க ஒர்க்ஸ நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்போ கிச்சன்ல தான் வந்து குக் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் காலையில ஜிமின் எவ்ளோ வந்து ஹெட் பெயின்ல வந்து அ இப் அ அஃபெக்ட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கிறாரு. அ நைட்டு ரொம்ப ஓவரா போயிருச்சு போலயே! என்ன இந்த வலி வலிக்குது! நாயா முடியலையே! அப்படியே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா தட்டு தடுமாறி எந்திரிச்சு கவுச்சில் அப்படியே எந்திரிச்சு படுத்துக்கிறாரு. என்னம்மா வலிக்குது! ஏ பொண்டாட்டி தலை வலிக்குதுடி, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடேன் அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் தான். நீங்களா சுத்தமாக வந்து அவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. நீங்க பாட்டுக்கு வந்து குக் பண்ணிருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி, என் செல்லா குட்டி, எங்கடி இருக்க? மாமாக்கு வேணும்டி, நீ இங்க வரியா? மாமாக்கு ரொம்ப வலிக்குதுடி செல்லம், வந்து மசாஜ் பண்ணுடி, உன் கை பட்டா போதும், இதெல்லாம் அப்படியே பறந்து போயிடும் வாயேன் அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிடுறாரு. ஆமாண்டா, இது ஒண்ணுதான் கேடு அப்படின்னு நீங்க வந்து ஹேங் ஓவர் சூப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து தொப்புன்னு வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. என்னடா சவுண்டுன்னு அவர் பார்த்தா நீங்க வச்சுட்டு போறத பாக்குறாரு. ஏ பொண்டாட்டி, கூப்பிட்டுட்டே இருக்கேன்டி, மாமா கூப்பிடுறேன்ல, வாயேன்டி அப்படின்ட்டு வந்து ஜிமின் கூப்பிடுறாரு. ஆனா நீங்க வரவே இல்லை. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி சூப்பாவது குடிப்போம், என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளோ பாசம் அப்படின்ட்டு அவரும் வந்து எடுத்து குடிக்கிறாரு. எல்லாம் நல்லா இருக்கு, இப்போதான் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் டி என் செல்லம் அப்படின்னு அவரும் வந்து அந்த ஹேங் ஓவர் சூப்பை குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவரு எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து குக் பண்ணிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. ஜிமினும் வராரு. வந்து அவரு உங்க பக்கத்துல நின்று உங்க பேக்லயே ஒரு அடி. நீங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆறீங்க, முறைச்சு பாக்குறீங்க. என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா பாக்குறா, என்ன பொண்டாட்டி குக் பண்ண அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் பாட்டுக்கு வந்து கொஞ்சம் நகர்ந்து போய் அவனுக்கு ஃபுட் பிளேட் எடுத்து வச்சு ஃபுட் சர்வ் பண்ணிருக்கீங்க. ஜிமினும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. நீயும் உட்காந்து சாப்பிடு பொண்டாட்டி. நீங்கள் எதுவுமே பேசல, அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. ஏய் எங்கடி போகிற, வாடி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு கூப்பிட வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. லைக் இந்த மாதிரி சீக்கிரமாக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசி கட் பண்ணிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்களை எதுவுமே பார்க்கல, பேசலை. அவர் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் வந்து டெய்லி இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றது, அந்த மாதிரி இதெல்லாம் சில சமயத்தில் வந்து சண்டையெல்லாம் போட்டுட்டெல்லாம் வருவார் ஜிமின்னு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. எப்போ தான் இவன் திருந்துவான், ஏன் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற இதெல்லாம் உங்களுக்கு இதாகுது. அண்ட் இப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு உங்களோட லவ் ஸ்டோரி தான். நீங்கள் அப்படியே வந்து டைனிங் டேபிளே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ப்ரப்போஸ் பண்ணது, எப்படி நீங்கள் ஜிமினும் வந்து லவ்வை ஷேர் பண்ணது, வீட்டில் சண்டை போட்டு கல்யாணம் பண்ணது. உங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, பட் ஜிமின் வீட்டில் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் மேரேஜ் அவங்களே பண்ணி வச்சிட்டாங்க. உங்கள் வீட்டில் விருப்பம் இல்லைன்னாலும் வந்து உங்கள் மேரேஜை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இதெல்லாம் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது தான் அப்போ உங்களை ஒரு பர்சன் வந்து உழுக்கிறாங்க. யார் இது அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ அவள் வந்து சுஜி தான் வந்து உட்காந்து லைக் உங்களை வந்து எழுப்புனாங்க. ஏய் எத்தனை தடவை தாண்டி காலிங் பெல் அடிக்கிறது, எவ்வளோ காலிங் பெல் அடிச்சேன்னு தெரியுமா, நீ கதவை திறக்கவே இல்லை, என்னமோ ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு. நான் இங்கே பதறி போய் உள்ளார வந்து பார்த்தா நீ தூங்கிக்கிட்டு இருக்க. என்னடி அப்படி தூக்கம்? என்னத்த சொல்றது, எதுக்கு நான் இவனை கல்யாணம் பண்ணேன்ட்டு இருக்கு இப்போ. ஏன்டி என்னாச்சு, லவ் பண்ணி தானடி கல்யாணம் பண்ண, அப்புறம் என்னடி பிரச்சனை? அதுதான் பிரச்சனையே. இவன் என்ன பண்றான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றீங்க, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத. ஓ, அப்போ இவ்வளோ நடந்திருக்கா, ஏன் நீ சொல்லவே இல்லை? ஏதாவது ஐடியா கொடுத்து வந்திருப்பல. என்ன ஐடியா? அவன் என்னதான் பண்ணாலும் திருந்தவே மாட்டான். நீ பேசாம டிவோர்ஸ் பிராங்க் பண்ணி பாரு. டிவோர்ஸ் பிராங்கா?
டிவோர்ஸ் பிராங்கா? ஆமா, நானும் இதை ட்ரை பண்ணி தான் ஜேகேவை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன். ஏ, என்னடி சொல்ற? ஆமா, உனக்கு தான் தெரியல ஜங்குக்கு எவ்வளோ கேம் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் கேமு 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 கேமுன்ட்டே தான் இருக்கா. சாப்பிட்றதும் கேம் விளையாடிட்டு அப்படிதான் போய்கிட்டு இருக்கான். ஃபுல்லு கேமு கேமு கேமு. அப்போதான் எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து தோணுச்சு, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பண்ணப்போ அவன் எவ்வளோ கெஞ்சினான்னு தெரியுமா? அப்போ அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சவன. இன்னைக்கு வரைக்கும் அவன் கேமை விளையாட போனாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் போவான். அந்த மாதிரி நீ எதாவது ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு வந்து சுஜி சொல்றாங்க. ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். வேணும்னா சொல்லு, நானே உனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸை ரெடி பண்ணி தரேன். நிஜமாவா? ஆமா, நம்பிக்கை இல்லையா? இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போயிட்டு, அவங்க ஃப்ரெண்டு ஒரு லாயர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் இது எல்லாமே வந்து டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி சும்மா பிராங்குக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து வாங்கிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்தா டிவோர்ஸ் பேப்பர்ஸ், இதுல உன்னோட சைனை போடு, இதுல அவனோட சைனையும் போடவே, புரியுதா? நல்லா அவன் போதையில இருக்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணு, புரியுதா? பார்க்கலாம் நடக்குதான்ட்டு. கண்டிப்பா நடக்கும். சரி, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்ட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒர்க் அவுட் ஆகுமா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனையிலேயே நீங்க இருக்கீங்க. டைமும் ஸ்கிப் ஆகுது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் வந்து ஜிமினை ஃபுல்லு குடி, அது மட்டும் இல்லாமல் செம்ம சண்டை, அடியெல்லாம் வேற பட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. லைக் வந்து பிளட் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் வந்து ஜிமின் வந்திருப்பாரு. அவரை கூப்பிட்டு வந்தது யாருன்னா நம்ம டயாங்கு தான். சாரி, ரொம்ப குடிச்சிட்டா, நான் இவ்வளவோ சொன்னேன் கேட்கல, கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. ம், அங்கே அங்கே படுக்க வச்சிருங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டயாங்கும் வந்து படுக்க வச்சுட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்களா அவர் ஜிம்மின் பக்கத்தில் தான் நீல் பண்ணிட்டு, ஏன் ஜிம்மின் இப்படி பண்ணுற, எனக்கு கஷ்டமாக இருக்குடா, ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன், இன்னைக்கு எவ்வளோ நாளைக்கு தான் ஜிம்மின் இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கோம், ஏன்டா அப்படின்னு நீங்கள் அழுது பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினா, ஏய் யார் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு தெரில, போ இங்கேருந்து அப்படின்ட்டு உங்களை தள்ளி விட்டுறாரு. நீங்களா உடனே வந்து இதை பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிமினை உழுக்குன்னு உலுக்கி எழுப்பி உட்கார வைக்கிறீங்க. என்னாடி வேணும் உனக்கு, இதில் சைன் போடு. என்ன சைனு? என்ன எதா ஷாப்பிங் லிஸ்டா இல்லை வேறு ஏதாவதா? டிவோர்ஸ் பேப்பர்ஸ். டிஸ்கவுண்ட்டா? டிஸ்கவுண்ட்டுக்கு இல்லாமல் சைனு? நான் சரி கொம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளரிக்கிட்டு அதை வாங்கி சைன் போட்டு போட்டேன் ஓ அப்படின்னு அவர் ஃப்ளாட் ஆகிட்டாரு. தூங்குதா தூங்கு, நாளைக்கு இருக்குட உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே விட்டுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அதை கீழே எடுத்து வந்துட்டு இருக்கீங்க. என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து எந்திரிச்சு உட்கார்றாரு. என்ன சூட் கேஸோட வந்துக்கிட்டு இருக்கா? ஏய் என்ன ஆச்சு, சூட் கேஸோட வந்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமாம், நான் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன். ஏன் உன் அப்பா என்ன எதுக்கு போகிற? முதல்ல அங்கே ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்லை, இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போகிறேன். என்னாடி உளறிட்டு இருக்க? மாதிரி உளராம, எனக்கு பசிக்குது, போ குக் பண்ணு. முடியாது, இனி உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஜிமின். ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம், இதை நல்லா பாரு. நேற்று நீ நான் டிவோர்ஸ் கேட்டபோது ரொம்ப ஹாப்பியாக சைன் பண்ணால, இனி உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. லீகலாக எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை உங்களோட பேக்குள்ளார வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போகிறீங்க. ஜிம்மின்கா அவருக்கு ஒரு மாதிரி லைக் ரொம்ப ஒரு பேனிக்காக பதறி போகிறாரு. வேகமாக உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. ஏய் என்னடி பண்ணிட்டுருக்கேன், ஒழுங்குபடி. முடியாது, தள்ளு ஜிம்மின். ஏய் ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, டிவோர்ஸுக்கு என்னடி அவசியம்? உன்ன மாதிரி ஒரு குடிகாரன்
பொறுக்கி கூடல என்னால வாழ்ந்துட்டு என்னோட வாழ்க்கைய வந்து வீணாகிட்டு இருக்க முடியாது. அப்பவே என் அப்பா சொன்னாரு, அவன் ஒரு குடிகார அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நீ மாறுவ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ மாறுவ, எனக்காக மாறுவேன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி கொஞ்சம் கூட எதுவுமே நடக்கவே இல்லை ஜமீன். நீ இன்னமும் குடிச்சிட்டு தான் வர. இதுல சண்டை போட்டு மண்டை உடைஞ்சு எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நான் பாட்டுக்கு என்னோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன் ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு போறீங்க. ஏய் ஏய் போக ஒயன் 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 அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார். பட் ஆனால் நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. ஜிம்மினுக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸ்டண்டாகி நின்றுட்டாரு. அவருக்கு அந்த ஹெட் பெயின் வேற செம்மையா. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீங்கள் கிளம்பி வந்து உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அவங்களையும் பார்த்து கொஞ்ச நாள் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்க. ஜிமினுக்கா இப்படிதான் ஒரு 2 டேஸும் போகுது. ஜிமினுக்கா வீட்டுக்கு அவரால் வந்து லைக் நீங்கள் இல்லாமல் அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்பவும் வந்து ஆஃபீஸ்லலாம் டல்லாக தான் இருக்கார். இப்போ ஒரு லைக் 2 டேஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்கில் அவங்களுக்குள்ளார. ஸோ அதுவும் கிளப்பில் தான் நடக்குது. ஜிமின் ரொம்ப டல்லாக தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போதான் வந்து நம்ம டேம் கேட்குறாரு, என்னடா ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு? லைக் வந்து அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. லைக் எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. லைக் அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ஜுன்னு நம்ம மேக்னே 2 பேரும் டேயாங்க ஜங்குக்கும் எல்லாம் இருக்காங்க. ஏய் எதுக்குடா அழுகிற ஜிமின், என்னாச்சு? அப்போதான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீ வந்து டிவோர்ஸு அதெல்லாம் சொன்னார். அப்போதான் லைக் வந்து நம்ஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் பண்ணதில் கொஞ்சம் கூட தப்பே இல்லை. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இவ்வளோ குடிக்காதடா குடிக்காதடா, உனக்குன்னு லைஃப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு மேரேஜும் ஆகிருச்சு. ஒழுங்கா இனிமேல் இருக்கிற வழியை பாரு. நான் எத்தனை தடவை சொன்னேன், ஆனால் நீ கேட்குறியா? தினமும் ஃபுல்லாக போதையாக தான் வீட்டுக்கு போகிற. அவள் என்னடா பண்ணுவா? என்னை கேட்டால் அவள் பண்ணதில் கொஞ்சம் கூட தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதை அவள் எப்பயோ பண்ணியிருக்கணும், 3 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நம்ஜன் சொல்லிட்டு இருக்காரு. அவனே வந்து கஷ்டத்தில் இருக்கா, நீங்கள் இன்னமும் ஏற்றி விடுறீங்க. நான் ஒன்றும் ஏற்றி விடல, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். பின்ன இவன் பண்ணுறத பார்த்துட்டு நாளைக்கு இவனுக்கு எதாச்சுன்னா அவள் என்னடா பண்ணுவா? கொஞ்சமாச்சும் எதாவது செஞ்சுருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சு, ஒழுங்கா லைஃப்பை குடும்பம் பார்க்கணும் அப்படின்னு எதுவும் இல்லை. ஃபுல்லாக குடிக்கணும், குடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். இப்படியே இருந்தால் என்னடா? போகிற வழியில் இவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவான் இவன்? ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பிடுங்க முடியாது. எவ்வளவோ தடவை சொன்னேன், கேட்டேன். நான் கேட்குறேன், அவன் நல்லா அனுபவிக்கிட்டோம், அவளாச்சும் இனிமேல் நிம்மதியாக இருப்பா அப்படின்ட்டு வந்து நம்ஜன் சொல்கிறாரு. ஜங்குக்கும் ஆமாம், ஜஹாயம் சொன்னதும் கரெக்டு தான். உனக்கும் மேரேஜ் ஆகிருச்சு, நீ அவ்வளோதானே நீ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இன்னும் குடிச்சிக்கிட்டே இருந்தால் அது எப்படி வந்து செட் ஆகும்? செட் ஆகாதுல்ல. அதுவும் நீ இப்போலாம் ரொம்பவும் அதிகமாக குடிக்கிற. நாங்களும் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஏன் இப்படி பண்ணுற பாரு. இப்போது இந்த ஒரு விஷயத்தினால அவள் உன்னை விட்டுட்டே போயிட்டா. அவள் உன்னை லவ் பண்ணி அவள் பேரண்ட்ஸ் எல்லாம் எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுக்காக தான் அவள் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? சொல்லு ஜமீன், கொஞ்சம் அவளோடதையும் நீ வந்து யோசிச்சுப்பாரு அப்படின்னு ஜங்குக்கும் சொல்கிறாங்க. லைக் வந்து அந்த இருந்த சோகம் எல்லாத்தையுமே வந்து அவர் அழுது தீர்த்துட்டு அவங்க எல்லாருமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போய் அவகிட்ட பேசி இனிமேல் பண்ண மாட்டேன், அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணு அப்படின்ட்டு அதெல்லாமே வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஜிம்மினுக்கும் வந்து லைக் அவரும் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நிறைய டைம்ஸ் கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுக்கவே இல்லை, ஃபோனை சைலண்டில் போட்டுடுறீங்க. ஜாலியாக உங்கள் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. அப்போதான் சரி நம்ம ஃபோன் பண்ண வேண்டாம், நேர்லேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர்லேயே வராரு. உங்கள் வீட்டில் தான் வந்து எதுவுமே தெரியாதுல்ல, நீங்கள் டிவோர்ஸுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எதுவுமே தெரியாது. அவர் எப்பவும் போல் கேஷுவலாக வந்து உங்கள் வீட்டிலலாம் இருக்காங்க. ஜிம்மினுக்கு தான் ரொம்ப பயம். உங்கள் வீட்டில் வந்து அவர் வந்து உங்களை பார்க்குறாருன்னா ஏதாவது பிரச்சனை சண்டை ஆகுமோ, லைக் அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு தான் வந்து அவர் வந்திருப்பாரு. டோரை வந்து உங்களை அம்மா தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்மைலிங்கோட, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. ஜிம்மினுக்காக என்னது இது சிரிச்சிட்டு கூப்பிடுறாங்க. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் உங்கள் அப்பாவும் வராரு. ஜிமின், மாமா எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? என்ன
பொண்டாட்டி கூட்டு போறது வந்துட்ட போல. என்ன இந்த ஆளு லூசு கீசு பிடிச்சிருச்சா இல்ல என்னன்றது, ஒருவேளை டிவோர்ஸ் பத்தி தெரியாதோ? ஆமாம் ஆமாம். ஆஹா, சரி சரி. அப்புறம் சொன்னா என் பொண்ணு, நீ அவளுக்காக ரொம்பவே மாத்திக்கிட்ட, குடிக்கிறதெல்லாம் இல்ல, இப்போ நல்லா தான் இருக்க, நல்ல குடும்பத்தை பாத்துக்கிற அவளை அப்படின்லாம் சொன்னா. என் பொண்ணு சூஸ் பண்ணது தப்பா போகல, இப்போ எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அப்படி பேசிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ரொம்பவும் கில்ட்டா ஆகுது, கஷ்டமா இருக்கு. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ இதா இருக்கு. அப்பதான் நீங்க வந்து வரீங்க. ஸோ ஜிம்மினை பார்க்குறீங்க. பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் வந்து லைக் வந்து நேத்தே வந்து சுஜி உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு. ஜேகே வந்து சுஜி கிட்ட சொன்னதுல, ஸோ சுஜிக்கும் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, கண்டிப்பாக அவன் நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களும் வந்து மனசுக்குள்ளே ஸ்மிர்க் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு வந்து வராங்க. ஜிமின் வேகமாக எந்திரிச்சு உங்ககிட்ட வந்து உங்களை தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி டி, சாரி சாரி டி, இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன்டி, ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அலறாரு. சரி சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து காம் பண்ணிடுறீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான். சரி சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஃபேஸை கப் பண்ணிட்டு டீயர்ஸெல்லாம் வைப் பண்ணிட்டு, ப்ராமிஸாக பண்ண மாட்டேல, பண்ணவே மாட்டேன்டி, ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்ட்டு வந்து ஜிம்மினும் சொல்கிறாரு. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு லைக் இப்போ நீங்கள் ஜிம்மினை கூப்பிட்டு சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா கேட்குறது, என்னாச்சு ஜிமின், எதுக்கு அழுறீங்க? ஆ உங்கள் பொண்ணு தான் ஏதாவது பண்ணி வச்சிருப்பா, அதனால தான் மாப்பிள்ளை இப்படி அலறாருன்னு உங்கள் அம்மா. ம் ஆமாம், உங்கள் மாப்பிள்ளைக்கு அப்படியே வந்து வக்காலத்துக்கு வாங்க வந்துருவியே. பின்ன என் மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமாக உன்னை பார்த்துக்கிறாரு, அப்போ அவரை தானே வந்து இது பண்ண முடியும், உன்னையா பண்ண முடியும், நீ தான் உருப்பிடாம திரியிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை திட்டுறதே தான் உனக்கு ஒரு வேலையாக போச்சு, வா. ஐயோ, பொண்ணு சொன்னதுமே புத்துக்கிட்டு வந்துருச்சா அப்படின்னு லைக் கேஷுவலாக ஜாலியாக ஃபன்னாக அப்படியே போயிட்டு அந்த டே ஃபுல்லுமே வந்து ஜிம்மின் வந்து அவங்கள கேர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே லைக் உங்களுக்கு கூட லவ்வபிளாக இப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்றது உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது, பொண்ணு சந்தோஷமாக இருக்கா, மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு, எந்த குறையும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஜிம்மின் பார்த்துக்கிறாரு. அண்ட் நைட்டு வந்து அவரும் வந்து உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு, நீங்களும் வந்துடுறீங்க. வந்து அதில் இருந்து ஜிம்மின் உங்களை விடவே இல்லை. லைக் வந்து உங்களை லைக் வந்து பேக்கப் பண்ணிக்கிறது, உங்களை கையை பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜிம்மின் போதும் ஜிம்மின், விட்டு ஜிம்மின், முடியவே முடியாது, நீ திரும்ப என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? போக மாட்டேன், அதுதான் உன்னோட தப்பை நீ வந்து ரியலைஸ் பண்ணிட்டல, போக மாட்டேன். ஆனால் திரும்பவும் நீ பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன், போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்டில் தான் வந்து அப்படியே வந்து ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களை. ஏய் போதும் விட்டுட்டா, இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுங்க, வலிக்குதுடா எனக்கு. மாட்டேன் மாட்டேன், நான் விட மாட்டேன் ஜிமின், வேண்டாம் விட்டு ஜிமின், முடியவே முடியாது பண்ணாடி, நான் விட்டவே மாட்டேன் உன்னை, நீ விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? போக மாட்டேன்டா அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து கால் வருது. கால் யாருன்னா சுஜி தான். ஸோ என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் கால் பண்ணாங்க. ஜிமினும் வந்து காலை வந்து உங்கள் ஃபோன் எடுத்து கொடுக்குறாரு, நீங்களும் வந்து காலை அட்டன் பண்ணுறீங்க. எப்பவும் போல் லைக் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசுவீங்க, அந்த இதுலேயே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்பீக்கர் போட்டுட்டீங்க. அவங்க எடுத்தோடனே மச்சான் அப்புறம் ப்ராங்க் எல்லாம் எப்படி போச்சு பார்த்தியா, நான் சொன்னேன்ல இந்த ப்ராங்கை பண்ணு கண்டிப்பாக அவன் வழிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ட்டு அவங்க எடுத்தோடனே அதை சொன்னதுமே உங்களுக்கு உடனே ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு, மச்சான் நான் அப்புறமா கால் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. என்னாச்சு, ஏன் இவ கட் பண்ணிட்டா, சரி நம்ம அப்புறமா பேசிக்குவோம் அப்படின்னு அவங்களும் வந்து அதை விட்டுடுறாங்க. ஜிமின் என்ன ப்ராங்க்கு, அது ஒன்றும் இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை, நீ வேணா நம்ம தூங்கலாம், ஒழுங்கா என்ன ப்ராங்க்குன்னு சொல்லிடு. ஒன்றும் இல்லை, சொல்ல போறியா இல்லை பனிஷ்மெண்ட் தரட்டா? நீங்களும் வந்து வேற வழி இல்லாமல் சொல்லிடுறீங்க இந்த மாதிரி டிவோர்ஸ் ப்ராங்க்கு அவள் ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினுக்கா எது ப்ராங்கா, அப்போ டிவோர்ஸ் உண்மையிலேயே இல்லையா, அதெல்லாம் வெறும் ஜஸ்ட்டு ஃபேக்கா? ஆமாம்,
அப்போதானே நீ இதெல்லாம் பண்ண. நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமாடி, எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா. உனக்கு இருக்குது இன்னைக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு அவரோட பனிஷ்மெண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட டப்பிங்க்கும் கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, நான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்னோட டெலகிராம், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் இல்லை 2 ஷாட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் பாய்.